அன்பர்களே, உங்களை வணங்குகின்றேன். அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடல். வெளி நின்ற நின் திருமேனியைப் பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. இது பாடல். ஒளி நின்ற ஒளிர்கின்ற சக்கரம், 9 கோணங்கள் கொண்ட சக்கரம், அருள் ஒளி தருகின்ற சக்கரம், ஞான ஒளி தருகின்ற சக்கரம், 9 கோணங்கள் கொண்ட சக்கரத்திலே நவசக்தியாக உரைபவளே. அதான் 9 கோணங்கள், ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவள் அபிராமி அன்னை. முதல் வரியிலே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து, தாயே உன்னை கண்டு வணங்குகின்ற பொழுது, நீ அருள் பாலிக்கின்ற பொழுது என் விழியும் நெஞ்சும் ஆனந்தத்திலே இருக்கின்றன. அந்த ஆனந்தத்திற்கு, அந்த ஆனந்த வெள்ளத்திற்கு கரை இல்லை, கரை கண்டதில்லை. ஆனந்த வெள்ளத்திற்கு கரை கண்டதில்லை நின் அருளாற்றல். உன்னை பார்த்து வணங்குகின்ற பொழுது கண்களும் நெஞ்சமும் மகிழ்கின்றன. அந்த மகிழ்ச்சிக்கு கரை இல்லை. மகிழ்ச்சி என்கிற வெள்ளத்திலே நான் இருக்கிறேன், அதற்கு கரை இல்லை, கரை கண்டதில்லை. அபிராமி பட்டர். கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது. உள்ளத்திலே மெய்ஞானம் கிடைக்கின்றது, மெய்ஞானம் திகழ்கின்றது. மெய்ப்பொருள் காண்கின்றேன், வையத்துள் வாழ்வாங்கு வாழும் தவநெறி பெறுகின்றேன், வாழ்வியல் நெறி பெறுகின்றேன். இறைவன் அருளாற்றலால், தாயே உனது அருளாற்றலால் மெய்ஞானம் பெறுகின்றேன். மெய்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அதுபோல கருத்தினுள்ளே தெளி நின்ற தெளிவான ஞானம் திகழ்கின்றது. என் உள்ளத்திலே தெளிவான ஞானம் திகழ்கின்றது. திருவுளமோ உனது அருளாற்றலோ. எப்படி இந்த காட்சியை பாருங்கள். அபிராமி அன்னையை வணங்குகிறோம். வணங்குகிற பொழுது நமது கண்களும் நெஞ்சமும் மகிழ்ச்சியிலே மிதக்கின்றன. அந்த களி நின்ற வெள்ளம், அந்த மகிழ்ச்சியான அந்த அன்பு வெள்ளம், மகிழ்ச்சியான ஞான வெள்ளம், மகிழ்ச்சியை தருகின்ற அருள் வெள்ளம், அதற்கு கரையே இல்லாது இருக்கின்றது. அடுத்து நமது உள்ளத்திலே, நமது நெஞ்சத்திலே மெய்ஞானம் பிறக்கின்றது. மும்மலம் காணாமல் போகின்றது. நெஞ்சத்திலே இருள் விலகுகின்றது. ஒளிரும் ஒளியாய இடமே என்று அபிராமி பட்டர் சொல்வார். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தெழும் ஒளியே என்று சொல்வார். அப்போ ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளியின் இடமே, உள்ளத்திலே மெய்ஞானத்தை தருகின்ற ஜோதியே, கருத்தினிலே அந்த ஞானம்
தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன திருவுளமோ தாயே உனது திருவுளமோ? ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே அபிராமி தாயே. திருவிசைப்பாவிலே இதே வரிகள் இதே கருத்தை சொல்லும். கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியே, கரையிலா கருணை மாகடலே. கரையிலா கருணை மாகடலே, செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனே, திருவீழி மிளலை வீற்றிருந்த. கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கொற்றவன் தன்னை, சிவபெருமானை கொற்றவன் தன்னை கண்டு கண்டு காண்கின்ற பொழுது, வணங்குகின்ற பொழுது கண்டு கண்டு என் உள்ளம் குளிர்ந்தனவே. கண்டு கண்டு என் கண்கள் குளிர்கின்றன, உள்ளம் குளிர்கின்றது. அதே வரியை அபிராமி பட்டர் தருகிறார். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. இது அபிராமி பட்டர். இங்கே அபிராமி அந்தாதி, இங்கே கண்டு கண்டு என் உள்ளம் குளிர்ந்தனவே. எங்கே ஞானம்? திருவாசகம் சொல்லும், என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறே. இறையருளுக்கு கைமாறு கிடையாது. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கொளோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். இங்கே பாருங்கள், களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, அந்தமொன்றில்லா ஆனந்தம். திருவாசக வரி சொல்லுகின்ற அந்தமில்லா ஆனந்தம் இங்கே களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை, அந்தம் எங்கே தெரியவில்லை. அபிராமி அந்தாதி. தாய் அபிராமி தாயை வணங்குகின்ற பொழுது, அவளுடைய அருளாற்றலை நினைத்து பார்க்கின்ற பொழுது நெஞ்சு உருக, உள்ளம் உருக, என்பு உருக, ஊனாய் உயிராய் உணர்வாய் அபிராமி அன்னையை உள்கி வணங்குகின்ற பொழுது அந்த ஆனந்தம், அந்த அருள், அந்த அன்பிற்கு கரையில்லை. கரையிலா கருணை மா கடல் தாய். ஞானம் கருத்தினுளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது. மெய்ஞானத்தை உணர்வார்கள் அன்பர்கள். தாயினுடைய அருளாலே அன்பர்கள் மெய்ஞானத்தை உணர்வார்கள், வாழ்வியல் நெறி உணர்வார்கள். அன்பின் பெருமையை, அருளாற்றலின் பெருமையை அன்பர்கள் உணர்வார்கள். நவசக்தியாக வீற்றிருக்கின்றாள் தாய். 9 கோணங்கள் கொண்ட சக்கரம், அது அருள் தருகின்ற, அருள் ஒளி தருகின்ற சக்கரம், ஞான ஒளி தருகின்ற சக்கரம், மெய்ஞானம் அருள்கின்ற சக்கரம். அங்கே நவசக்தியாக தாய் வீற்றிருக்கின்றாள். இதை இந்த பாடல் இத்தனை அருளாற்றலினை, அபிராமி அன்னையின் இத்தகு அருளாற்றலினை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. தாயினுடைய அருளாற்றலை அபிராமி பட்டர் பதிவு செய்திருக்கிறார் இந்த பாடலை. இந்த பாடலை தொடர்ந்து மனதிலே வைத்து சொல்லி பாருங்கள். இந்த பாடலோடு அபிராமி அன்னையை வணங்கி பாருங்கள். அருளாற்றல் அன்பர்களுக்கு கிட்டும். ஓம் பராசக்தி.